இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம இதுக்கு முந்தின செஷனில் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ப்ரோக்ராம்லேருந்து நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல பப்ளிக்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஹோம்னா என்ன, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னா என்ன, இப்படின்னா என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சிஸ்டம்னு ஏன் கொடுக்குறோம், ஏன் இங்கே டாட் வைக்கிறோம், ஏன் இங்கே டாட் வைக்கல ஸ்பேஸ் கொடுத்தோம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன் இங்கே கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தோம், ஏன் இதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம், ஏன் இதை கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தோம், இந்த மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஷன் கிளாஸ். சரியா? இப்போ எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம கற்றுக்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குன்னு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, நீங்கள் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறீங்க, அந்த லாங்குவேஜை மிஷின் தனக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்குது, அதை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரியறதுக்கு இன்பிட்வீனில் ஒரு கம்பைலரோ ஒரு இன்டர்பிரட்டரோ வச்சிடறோம். இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேஸ் ஐடியா. அப்போது கம்பைலர் அதை கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர், நம்ம பேச போகிறது மிஷின் கிட்ட. அப்போ மிஷின் கிட்ட பேசும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ்லாம் எந்த ரோலும் ப்ளே பண்ணாது. உங்களோட டோனை இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது பாடி லாங்குவேஜ், இதனால் எந்த யூஸும் கிடையாது. இங்கே இருக்கிற ஒரே யூஸ் என்ன, ரிசர்வ்டு வேர்ட்ஸ். இந்த வார்த்தையை சொன்னால் இந்த மீனிங், இந்த வார்த்தையை சொன்னால் இந்த மீனிங் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேஸ் ஐடியா. இப்படி ஒரு வார்த்தை இருந்தால் அதை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கோ, இப்படி ஒரு வார்த்தை இருந்தால் அதை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் நம்ம ப்ராசஸருக்கு சொல்கிற மெசேஜ். அப்போ அப்படி அந்த வார்த்தைகளுக்கு பேர் தான் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். எல்லா லாங்குவேஜ்லேயும் இப்படி ரிசர்வ்டு வேர்ட்ஸ் உண்டு, ஜாவாலேயும் இப்படி ரிசர்வ்டு வேர்ட்ஸ் உண்டு. அந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸுக்கு டெக்னிக்கலி கீவேர்ட்ஸ் அப்படின்னு பேர். எல்லா லாங்குவேஜ்லேயுமே இப்படி கீவேர்ட்ஸ் உண்டு. ஜாவாவில் ஒரு 50-55 கீவேர்ட்ஸ் இருக்கும், பைத்தானில் ஒரு 30-35 கீவேர்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அப்படி ஒரு அப்படி என்னென்ன ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே முடிஞ்சது. ஆனால் அந்த கீவேர்ட்ஸை ஒரே நாளில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு நீடு வரும்போது ஓகே இந்தந்த லாங்குவேஜ் இருக்குது, இந்தந்த கீவேர்டு இருக்குது, இந்த கீவேர்டுக்கு இதான் மீனிங் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். அப்படி நம்ம முதல்ல கற்றுக்கிற ஒரு கீவேர்டு கிளாஸ். எல்லாமே ஸ்மால் லெட்டர். மெஜாரிட்டி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கேஸ் சென்சிட்டிவ். அப்போது கேஸ் சென்சிட்டிவ்னா என்னது, கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரை கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அப்படி நம்ம முதல்ல கற்றுக்கிற கீவேர்ட் கிளாஸ். வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ் பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட், அவ்வளோதான். இப்போ நம்ம ஹோம் அப்படிங்கிற பேரில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கிளாஸ் எப்படி ஜாவாவில் க்ரியேட் பண்ணணும், கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது கிளாஸ் ஸ்பேஸ் கிளாஸோட நேம், ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸ், அவ்வளோதான். இதே சின்டாக்ஸ் தான் C++ல், இதே சின்டாக்ஸ் தான் C# அதாவது .NETல, இதே சின்டாக்ஸ் தான் ஜாவாவில். பைத்தான்லேயும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் பேரலாக மற்ற லாங்குவேஜஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் பைத்தான்லாம் போய் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். பைத்தான்லேயும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. கிளாஸ் எழுதுவாங்க, அங்கே பிரேசஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஹோம்னு எழுதுகிறோன்னா அங்கேயும் ஹோம்னு எழுதுவாங்க, இப்படி கோலன் வச்சு விட்ருவாங்க. கிளாஸ் ஹோம் அப்படின்னு வச்சு விட்ருவாங்க. இந்த பிரேசஸ் பைத்தான்லலாம் கிடையாது. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உண்டு. இதே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து இப்படி கிளாஸ் நேம் எழுதுகிற அப்ரோச் பைத்தான்லேயும் உண்டு. சரியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பின்னாடி பைத்தான் பற்றின டிஸ்கஷன்லாம், இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் எப்படி கொடுப்பாங்க, டெஃபினிஷன்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவாவில் இதோட சின்டாக்ஸ் இது தான். கிளாஸ் பக்கத்துலேயே கிளாஸ் நேம். அப்போ அந்த கிளாஸ் நேம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜாவா சில கண்டிஷன்ஸ், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. எப்படிலாம் கிளாஸ் நேம் இருக்கணும்னா, கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அப்போ அதை சொன்னீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஃபீல் ஆகணும். எப்படி, இப்போ நான் வந்து ஒரு இன்விடேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இன்விடேஷன்னா ஒவ்வொருத்தருக்கு இப்போ உங்கள் மைண்டில் ஒவ்வொரு இன்விடேஷன் ஓடிட்டுருக்கும். மூவி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூவி ஓடிட்டுருக்கும். மொபைல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொபைல் மைண்டில் இருக்கும். இது மாதிரி நான் சொல்கிறது ஒரு புக், பேப்பர், இப்படி இதுதான் டெம்ப்ளேட்ஸ். அதாவது அதுக்கான ஓவரால் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்ல முடியும், நூக் அண்ட் கார்னர் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அது என்ன பேப்பர் என்ன புக்குன்னு தெரிஞ்சால் தான் அதை சொல்ல முடியும். அப்போது ஒரு கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். உண்மையிலேயே அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக டெம்ப்ளேட்டுன்னு சொல்லிட்டாலே அது வந்து வெர்பாக இருக்கக்கூடாது. வெர்புனா எப்படி, இப்போ ரன்னிங், ஸ்லீப்பிங், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. செய்கிற வேலையாக இருக்கக்கூடாது. அந்த வேலை செய்கிற இடமா இருக்கலாம். இப்போ ப்ளே கிரவுண்டுன்னு நான் எழுதலாம் இல்லையா, பெட்ரூம்னு எழுதலாம். ஆனால் ஸ்லீப்பிங்னு எழுதக்கூடாது. கண்டிப்பாக அது வெர்பாக இருக்கக்கூடாது. சரியா?
நோ வெர்ப் அட் ஆல். வேறு என்ன இருக்குது? கண்டிப்பாக ஜாவாவில் கிளாஸ் நேம் கொடுக்கும்போது நோ ஸ்பேஸ் அலவுட், எந்த ஸ்பேஸும் கொடுக்கக்கூடாது. இல்லையே நான் 2-3 வார்த்தை இப்போ நான் பெட்ரூம்னு எழுதணுன்னா எப்படிங்க எழுதுறது? ஏன்னா தனித்தனி வார்த்தையாக இருக்கே. அதை நான் எப்படி எழுதுறதுன்னா, ஒன்று அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா இப்படி சேர்த்தே எழுதிக்கலாம். அப்படி சேர்த்து எழுதும்போது ஒவ்வொரு ஃபஸ்ட் லெட்டரையும் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கலாம், ரீடபிலிட்டிக்காக. ஸ்மால் லெட்டரில் எழுதினாலும் தப்பு இல்லை, ஆனால் அது எழுதுறது இல்லை. சரியா? இப்படி நீங்கள் சேர்த்தே எழுதிக்கலாம். அப்போது நோ ஸ்பேஸ் அலவுட், நோ ஸ்பெஷல் கேரக்டர் அலவுட் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். இதெல்லாம் ஒரு கிளாஸுக்கான நேமிங் கன்வென்ஷன். சரி, நம்பர்ஸ் வச்சுக்கலாமா ஒரு கிளாஸில்? கிளாஸ் 1 2 3ன்னு ஒரு கிளாஸ் நம்பர், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாமா? ஆனால் நம்பர்ஸ் அலவுட், ஆனால் அது ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நம்பர்ஸ் வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? இப்போ நான் புக் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் 2 புக்குன்னு வைக்கக்கூடாது, இது அலவுட் இல்லை. நம்பர்ஸ் ஆர் அலவுட். அது எங்கெல்லாம் அலவுட்? மிடில் நம்பர்ஸ் இருக்கலாம், எண்டில் இருக்கலாம், ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. இதை தான் ஒரு கிளாஸோட நேமிங் கன்வென்ஷன். ஒரு கிளாஸ் எப்படிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு கிளாஸை நம்ம வச்சுக்கலாம். சரி, இது கிளாஸ்க்கான கன்வென்ஷன். இதில் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கேமல் கேஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக ஒரு கிளாஸோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும். மீதியெல்லாம் நீங்கள் ஸ்மாலாக எழுதுனா கூட பரவாயில்ல, ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். அதுதான் இங்கே இருக்கிற ஜாவாவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர். சரி, அப்போ இதுபடி நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் நேம்ஸ்லாம் எழுதுகிறேன். இதெல்லாம் ப்ராப்பர் கிளாஸ் நேம்ஸா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரியா? குக்கிங். இப்போ நான் எழுதுறதுல எதெல்லாம் கரெக்டுன்னு பாருங்கள், எதெல்லாம் தப்புன்னு பார்த்து சொல்லுங்கள். 1 2 இதில் எதெல்லாம் மீனிங்ஃபுல் கிளாஸ் நேம்ஸ், எதெல்லாம் மீனிங்ஃபுல் கிளாஸ் நேம்ஸ் இல்லை, எதெல்லாம் கரெக்டான கிளாஸ் நேம்ஸ்? 7th and 8th. ஓகே. ஏபிசிடி ஏன் இல்லை? மீனிங்ஃபுல்லாக இல்லை சார். அது மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஏபிசிடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஏபிசிடினா என்னதுன்னே தெரியல. அதுக்கு பதிலாக நீங்கள் அல்ஃபபெட்ஸ்னு கொடுத்தா கூட ஓகே, ஏதோ அல்ஃபபெட்ஸ் பற்றி இவர் பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால் அதுவும் மீனிங்ஃபுல்லாக இல்லை. அப்போது இதில் 7th and 8th மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர், இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி கரெக்டான கிளாஸ் நேம்ஸாக இருக்குது. வேறு எதுவும் இதில் டவுட் இருக்கா யாருக்காவது? சரி, அப்படி வேறு எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா எப்போவுமே ஒரு கிளாஸ் நேம் எழுதிட்டு மறந்துடாமல் ஜாவாவில் இப்படி ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுக்கணும். அதுதான் கிளாஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட், கிளாஸோட எண்டிங் பாயிண்ட். சரி, ஆனால் இப்போ கிளாஸ் நேம்னு நம்ம கொடுக்கலையே. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தா நம்ம எப்படி எழுதியிருந்தோம் அந்த இடத்துல கிளாஸ் நேம்? பப்ளிக்னு எழுதியிருந்தோமே, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே. ஆமாம், பப்ளிக் பற்றி கொஞ்சம் அதுவும் ஒரு கீவேர்ட் தான், ரிசர்வ்ட் வேர்ட் தான். அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். பப்ளிக் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அப்போது ஒரு கிளாஸ் இப்போ எனக்கு க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. இந்த கிளாஸ்க்குள்ளே எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ்னு கொடுக்குறது. இந்த பாயிண்ட் தான். அதாவது பொதுவாகவே ஒரு கிளாஸ்னால் என்ன? ஒரு கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். சரி, டெம்ப்ளேட்டுன்னு சொன்னால் இன்னும் எனக்கு புரியலையே. ஒரு கிளாஸ்னால் டெம்ப்ளேட்னு சொன்னால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால், ஒரு கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அதில் தான் என்னோடய கிளாஸோட டேட்டா இருக்கும், என்னோடய கிளாஸோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சரி, அப்போ அந்த ஆக்டிவிட்டியில் ஆக்டிவிட்டீஸ்னால் எத்தனை ஆக்டிவிட்டீஸ்? நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம். சரி, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா முதல்ல எந்த ஆக்டிவிட்டி, ரெண்டாவது எந்த ஆக்டிவிட்டி, மூணாவது எந்த ஆக்டிவிட்டி, அது தெரிஞ்சாதானே ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக நடக்கும். அப்படி முதல்ல ஒரு ஆக்டிவிட்டி போய் அந்த ஆக்டிவிட்டி மீதி எல்லா ஆக்டிவிட்டியும் வரிசையாக ஒன்று ஒன்றா ரன் பண்ண வைக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி அதுதான் மெயின் அப்படிங்கிறதுனால அதுக்கு மெயின்னே பேர் அந்த ஆக்டிவிட்டிக்கு. அது ஆக்டிவிட்டின்னு இனிமேல் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்னா மெத்தட்ஸ்னு சொல்லணும் ஜாவாவில்.
சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதை ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதை ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே மீனிங் தான். சில இதில் இதை சப்ரூட்டீன்னு சொல்லுவாங்க, ருட்டீன்னு சொல்லுவாங்க. ருட்டீனாக நடக்கிற ஒரு வேலை. ப்ரொசீஜர்னால் நீங்கள் ப்ரொசீஜர் சொல்லி நடக்கிற வேலை. சரியா? ப்ரொசீஜர்னு வார்த்தை இருக்குது, ஃபங்க்ஷனுங்கிற வார்த்தை இருக்குது, சப்ரூட்டீன்கிற வார்த்தை இருக்குது, வேறு என்ன வார்த்தை இருக்குது, இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்குது. ஃபங்க்ஷன், மெத்தட்ஸ். ஜாவாவில் இதுக்கான வார்த்தை வந்து மெத்தட்ஸ். எங்கேயுமே இதை ஃபங்க்ஷன்னு சொல்கிறதில்ல. பைத்தான் மாதிரியான ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியான லாங்குவேஜஸில் ஃபங்க்ஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, மெத்தடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. C++ அதில் கூட இதை ஃபங்க்ஷன்னு யூஸ் பண்ணுவாங்க. C# ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, மெத்தட்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல போகிறது மெத்தட்ஸ். சரி, அப்போது மெத்தட்னா இப்போ நம்ம மெத்தட்னா என்னது, சுருக்கமாக என்ன புரிஞ்சுக்கிட்டுறது, ஆக்டிவிட்டீஸ். அப்போ இந்த ஆக்டிவிட்டீஸில் எது முதல்ல நடக்கணும் அப்படின்னா எது மெயினோ அது முதல்ல நடக்கணும். அப்போ எது மெயின்னு ஜாவாவுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பேரே மெயின்னு வச்சுருவாங்க. எப்படிங்க இந்த மெயின் வச்சாங்க? இதெல்லாம் சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சின்டாக்ஸ். சி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தது, ஜாவாலையும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ ஜாவாவில் வெறும்னா மெயின் எழுதுனா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எந்த ஆக்டிவிட்டி, ஒரு நம்ம பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது என்ன தெரியுமா? இங்கே தனியாக எழுதி காமிக்கிறேன். நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது என்ன தெரியுமா? பிராக்கெட்ஸ். எப்படி கண்டுபிடிக்கும் இது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வேணும்ல, அந்த சிம்பிள் தான் இந்த பிராக்கெட்ஸ். எந்த பிராக்கெட்ஸ்? நார்மல் பிராக்கெட்ஸ். இப்படி கொடுத்துட்டிங்கனாலே இதுக்கு முன்னாடி, இந்த பிராக்கெட்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டா ஓகே டெஸ்ட் பண்ணணும், டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துட்டா ஓகே டிஸ்பிளே பண்ணணும், ரன் அப்படின்னா ஓகே ரன் பண்ணணும் அப்படின்னு ஜாவா புரிஞ்சுக்கும். சரியா? அப்போது ஆக்டிவிட்டினாலே கண்டிப்பாக இந்த பிராக்கெட்ஸ் இருக்கணும். எதுக்காக இந்த பிராக்கெட்ஸ்? டிஸ்பிளேன்னு சொன்னாலே போதுமே, இதுக்கு ஏன் நீங்கள் இந்த பிராக்கெட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பிராக்கெட்ஸ்க்கு உள்ளே தான். இப்போ நான் எப்படி இந்த இடத்துல ஆடுன்னு எழுதுகிறேன், ஆடுன்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், இப்படி பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டேன். இந்த பிராக்கெட்டுக்கு உள்ளே தான் கமா செப்பரேட்டடில் நான் வேல்யூஸ் கொடுக்கலாம். 100, 200, 300 இப்படி வேல்யூஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா, அதாவது இந்த ஆக்டிவிட்டியோட இன்னொரு பேர் என்ன? மெத்தட். இந்த மெத்தடுக்கான இன்புட்ஸ், அந்த இன்புட்ஸை கமா 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 கொடுத்து, ஒரே ஒரு இன்புட் இருக்குன்னா கமாவே கொடுக்காம ஒன்றே ஒன்று கொடுத்துடலாம். நிறைய இன்புட்ஸ் இருக்குன்னா அப்படி கமா 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 கொடுத்து கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த பிராக்கெட்ஸ். சரியா? அப்போ கண்டிப்பாக இந்த பிராக்கெட்ஸ் இருக்கணும். இந்த பிராக்கெட்ஸ்க்குள்ளே கொடுக்குறது இந்த ஆடுங்கிறது நம்மளை பொறுத்தளவில் ஒரு ஆக்டிவிட்டி. இந்த 100, 200, 300ங்கிறது அந்த ஆக்டிவிட்டிக்கான இன்புட்ஸ். ஆனால் இப்போ ஜாவா டெவலப்பராக மாறினதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டியை மெத்தட்னு சொல்லணும், இந்த இன்புட்ஸை அந்த மெத்தடுக்கான சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆர்குமெண்ட்ஸ்னால் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆர்குமெண்ட் இருக்குது? நான் சென்னை போய் வேலை தேடலாம்னு நினைக்கிறேன். சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட் என்ன? ஏன் சென்னை போகணுன்னு நினைக்கிறீங்க? ஏன் பெங்களூர் நினைக்கல? ஏன் ஊரில் இருந்து வேலை தேடலாம்னு நினைக்கல? இல்லை இந்த ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ். அதுதான் இங்கேயும் உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கு தேவையான இன்புட்ஸுக்கு தான் ஆர்குமெண்ட்ஸ்னு பேர். சில இடத்துல இதை பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. பின்னாடி நம்ம எந்த இடத்துல அதை பேராமீட்டர்னு சொல்கிறது, எந்த இடத்துல அதை ஆர்குமெண்ட்டுன்னு சொல்கிறதுலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு நமக்கு வேணுங்கிறது எந்த ஆக்டிவிட்டியிலேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ மெயின் ஆக்டிவிட்டியிலேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது ஆக்டிவிட்டினா இங்கே பிராக்கெட்ஸ் இருக்கணுமே. ஆமாம் இருக்கும். அதோடு சேர்ந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டுன்னு இருக்கும். இந்த பிராக்கெட்ஸில் ஸ்ட்ரிங், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை அரேன்னு வாசிப்பாங்க, ARGS அப்படின்னு இருக்கும். அப்போது ஒரு ஆக்டிவிட்டினா நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கிளாஸுங்கிறது நிறைய ஆக்டிவிட்டீஸோட காம்பினேஷன். இப்போ நான் ஒரு கிளாஸுங்கிறது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கலாம். அந்த ஃபேக்ட்ரியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ், ஏன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கலாம், பின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கலாம், சின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கலாம். நமக்கு தெரியாதுல்ல, அந்த ஃபேக்ட்ரி எதை பற்றின ஃபேக்ட்ரிங்கிறத வச்சு தான் எத்தனை ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கான ஸ்பேஸ் என்ன? இந்த ஆக்டிவிட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது, இந்த ஆக்டிவிட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. இப்படி கண்டிப்பாக பிரேசஸ் கொடுத்து அந்த ஆக்டிவிட்டி எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுங்கிறத நம்ம சொல்லணும். அதே மாதிரி மெயின் மெத்தட்லேயும் இதை சொல்லணும், இந்த ஆக்டிவிட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. அப்போ ஆக்டிவிட்டினா என்னது? ஆக்டிவிட்டினா இந்த பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பண்ண சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஜாவா பண்ணி கொடுத்துரும். அப்படி தான் நம்ம முதல்ல பண்ண ப்ரோக்ராமாக system.out.println வெல்கம் டு ஜாவா வேர்ல்டு அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்ல. அப்படி டைப் பண்ணது எப்படி அவுட்புட் வந்துச்சுன்னா இதே மாதிரி தான் வந்துச்சு. அப்போது ப்ரோக்ராம் கிளாஸ்க்கு வரும், கிளாஸ் நேம்லேயே தான் இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேமில் தான் .ஜாவான்னு சேவ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா மெயின் மெத்தடுக்கு வரீங்க,
மெயின் மெத்தட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. அந்த மெயின் மெத்தட்லேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் இங்கே கொடுக்குற ஆக்டிவிட்டிலாம் நடக்குது. இதுதான் பேஸ் ஐடியா. சரி, அப்போ இதில் நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸ்னாலே டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டில் தான் டேட்டா மெம்பர்ஸும் மெத்தட்ஸும் இருக்குது. அப்போ டேட்டா மெம்பர்ஸை நான் எப்படிங்க கொடுக்குறது அப்படின்னு கேட்டால், டேட்டா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த கிளாஸை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இந்த டிஸ்கஷன்லேயே தான் இருக்க போகிறோம். இந்த டிஸ்கஷனில் சரியா. அப்போ டேட்டா மெம்பர்ஸ்னால் என்னது அப்படின்னா, டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு போய் கொடுக்குறது. அப்போ டேட்டானா என்னது? டேட்டானா இன்புட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அது இன்ஃபர்மேஷன் என்னவாக இருக்கலாம்? உங்களோட நேமாக இருக்கலாம், உங்களோட ஏஜாக இருக்கலாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிற உங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லையா, உங்களோட அட்ரஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி சிஸ்டம்க்கு கொடுக்குறது அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ் எப்படி இருக்கணும், அதோட நேம் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எங்கேருந்து ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் லெஃப்ட் ஓவர் ஏரியாஸ் நிறைய இருக்குது. இதை சொல்லலையே, இதை சொல்லலையே, இதை சொல்லலையே, இதை சொல்லலையே, இதை சொல்லலையே, இதெல்லாம் என்னென்னே சொல்லலையே, இப்படி 1000 கேள்வி மனசுக்குள்ளே இருக்கலாம். எல்லா கேள்வியும் கரெக்ட், எந்த கேள்வியும் தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா. அப்போ முதல்ல நான் சிஸ்டம்க்கு எப்படி போய் இன்புட் சொல்கிறது அப்படின்னா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ஒன்று ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இன்னொன்று டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அப்படின்னா என்னதுங்க அப்படின்னா, நீங்கள் சிஸ்டம்க்கு இன்புட் கொடுக்க போகிறீங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண போகிறீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும்போது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கு இவ்வளோ மெமரி அப்படின்னு அலோகேட் பண்ணி வைக்கும். நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பொறுத்து. நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பொதுவாக எல்லா லாங்குவேஜஸும் எப்படி பிரிச்சுருவாங்க தெரியுமா? நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேர்டாக இருக்கலாம். வேர்டுனால் எப்படி? வேர்ட் டாக்குமெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கக்கூடாது. லெட்டர்ஸ்னால் எப்படி? ஏபிசிடி மட்டுமா? இல்லை, கீபோர்டில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும். அது பெர்சன்டேஜ் சிம்பிளாக இருக்கலாம், ஆம்பர்சண்டாக இருக்கலாம், ஆஸ்ட்ரிக் வேல்யூவாக இருக்கலாம், ப்ராக்கெட்ஸாக இருக்கலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கலாம், ஸ்லாஷாக இருக்கலாம், என்ன கேபிட்டல் ஏவாக இருக்கலாம், ஸ்மால் ஏவாக இருக்கலாம். இதெல்லாம் அப்படி டைப் பண்ணுறத அப்படியே வச்சுக்கிறது. இப்போ எந்த மாதிரி? இப்போ நான் பாகுபலி 2 அப்படின்னு ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல 2ங்கிறது இந்த படத்தோட பேர், இது ஒரு நம்பர் கிடையாது. படம் பேரே பாகுபலி 2 தான், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல 2ங்கிறது, இப்போ நான் இந்த இடத்துல பாகுபலி 2+1ன்னு எழுதுறேன்னு வைங்களேன், பாகுபலி 3ன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. இது பாகுபலி 2, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று சொல்ல வராரு அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியும், கரெக்டாக? அப்போ இது ஒரு இந்த மாதிரி நம்பர்ஸையோ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதை வார்த்தையாக எடுத்துக்கணும். அப்படின்னா அந்த வார்த்தையே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஜாவா, C++, C# இவங்கெல்லாம் டபுள் கோட்ஸில் எழுதுவாங்க. பைத்தானில் டபுள் கோட்ஸ்லையும் எழுதலாம், சிங்கிள் கோட்ஸ்லையும் எழுதலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே. இது ஒரு கேட்டகரி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறது. அது தவிர சிங்கிள் லெட்டர், ஒரே ஒரு லெட்டர் தான் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஆல்ஃபபெட் அப்படின்னு பேர். எப்படி இந்த வார்த்தைங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரோக்ராமிங் டேர்ம் ஸ்ட்ரிங்கோ, அது மாதிரி இந்த அல்ஃபபெட்டுங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரோக்ராமிங் டேர்ம் கேரக்டர். அதை ஜாவா, C++, C# எல்லாத்துலேயும் சிங்கிள் கோட்ஸில் எழுதுவோம். இப்போ இப்படி ஏன்னு எழுதுறது, பின்னு எழுதுறது, ஸ்பேஸ் வேணும்னா கூட ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இப்படி கொடுக்குறது, இப்படி சிங்கிள் கோட்ஸில் எழுதுவோம். பைத்தானில் அப்படி தனியாக ஒரு டேட்டா டைப் கிடையாது, சரியா? ரெண்டுமே ஸ்ட்ரிங், கேரக்டர் எல்லாமே ஒன்றா தான் எழுதுவாங்க. இது ஒரு கேட்டகரி, அதாவது கொடுக்குறத எழுத்தோ இல்லை வார்த்தையோ வச்சுக்கிறது. இன்னொரு கேட்டகரி நம்பர்ஸ். இதை தவிர வேறு என்ன கொடுக்க போகிறோம்? நம்பர்ஸ்னால் இப்போ 5 இருக்குது, +10 இருக்குது, அப்போ 5+10 அப்படின்னு கொடுக்குறது, இதெல்லாம். அப்போ நம்பர்ஸில் இப்படி தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா, நம்பர்ஸ் இப்படிலாம் கொடுக்க முடியும். இன்னும் நிறைய இருக்கே. 5ன்னு கொடுக்கலாம், 5.2ன்னு கொடுக்கலாம், 5.2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0, 1, 2, 3, 4 இப்படியே எழுதிட்டே போகவும் செய்யலாம். இப்படிலாம் இருக்குல்ல. அப்படி இல்லாமல் 5.2, E10 இப்படிலாம் இருக்குல்ல, E3 இப்படி எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூஸ். நீங்கள் மேபி உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸ்லாம் இருக்குது. இது மாதிரியான வேல்யூஸ் இருக்குது, லாக் வேல்யூஸ் இருக்குது. அப்போ நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் அப்படி நம்பர்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ நான் log 20 base 10ன்னு எழுதுறது இதெல்லாமே நம்பர்ஸ் தான். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் கேட்டகரிஸ் இருக்குது. சைன், காஸ், டேன் இந்த மாதிரியான வேல்யூஸ் இருக்குது. அதனால் பொதுவாக நம்பர்ஸை எப்படி பிரிச்சுருவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸாக
அதாவது டாட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை பொதுவாக இன்டீஜர்னு சொல்லுவாங்க. பொதுவாக தானே தவிர டாட் இல்லைனாலே இன்டீஜர்னு புரிஞ்சுக்கக்கூடாது. டாட் இருந்துச்சுன்னா அதை பொதுவாக ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாட்டுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுன்னு பேருங்க, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு பேர். அதனால் அதை ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி இப்போது என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாவா மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மெமரியை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும். அப்போ அவர் ஒரு நம்பர் சொல்கிறாரு, வெறுமனே இன்ட்டுன்னு மட்டும் வச்சுக்க வேண்டாம். அவர் சொல்கிற நம்பர் சின்ன நம்பராக இருந்தால் அதை ஷார்ட்டுன்னு வச்சு, ரொம்ப சின்ன நம்பராக இருந்தால் பைட்டுன்னு வச்சுக்கலாம். பைட்டுங்கிறது ஒரு பைட்டுங்கிறது 8 பிட், பிட்டுங்கிறது பைனரி டிஜிட்ஸ். பைனரி டிஜிட்ஸ்னால் 0s and 1s. அதாவது பைனரி டிஜிட், பைனரின்னு வந்துருச்சுனாலே பைனாலே 2, 2 பவர், அதுக்கப்புறமா இந்த 8ன்னா 8ன்னு எழுதிக்கணும். அப்போ 2 பவர் 8ன்னா என்னது, 2 into 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 2. இது என்ன வரும், 4 4 16, 16 16 into 16 256. 256 நம்பர் இதில் வச்சுக்கலாங்க. அப்போ 256னா 1லேருந்து 256 வரைக்குமா அப்படின்னு கேட்கலாம். 0லேருந்து 255 வரைக்குமா அப்படின்னும் கேட்கலாம். இவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இல்லை 0 உண்டு, இந்த பக்கம் அப்போ 0 போயிடுச்சுன்னா மீதி ஒரு நம்பர் போயிடுச்சா, மீதி 255 நம்பர் இருக்குது. அந்த 255 பாதியாக பிரிச்சிங்கன்னா 127 128ன்னு வரும். அப்போது -128லேருந்து -1 வரைக்கும், அதில் ஒரு 128 -127லேருந்துன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 127 நம்பர் போயிடுச்சா, இங்கே ஒரு 0 போயிடுச்சா, +127 வரைக்கும் இப்படி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை பைட்டுங்கிற பேரில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த பேரில் ஐடென்டிஃபை பண்ணுறேன். இப்போ பைட்டுங்கிற கீவேர்டை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே ஓகே, பைட்டுனா 0 மொத்தமாக 255 நம்பர்ஸ் தான், அது இந்த ரேஞ்சில் தான் அப்படின்னு ஜாவா புரிஞ்சுக்கும். இந்த வார்த்தையை பார்த்த உடனே, நம்பர்ஸில் இந்த வார்த்தையை பார்த்த உடனே, எப்படி இங்கே ஸ்ட்ரிங்குங்கிற வார்த்தை இருக்கோ இங்கே கேரக்டர்னு இருக்கா, இதை சுருக்கமாக கேர்னு சொல்லுவாங்க, இப்படி எழுதுவாங்க சரியா. இங்கே பைட்டுங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே இப்படி புரிஞ்சுக்குவாங்க, இது பைட். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் வேணும்னா ஷார்ட்டுன்னா இது பைட்டுங்கிறது 1 பைட், ஷார்ட்டுங்கிறது 2 பைட். அப்போ 2 பைட்டுனா 1 பைட்டுங்கிறது 8 பிட்டு, கரெக்டாக. 2 பைட்டுனா என்ன அர்த்தம்னா, இப்போ 8 பிட்டுனா என்ன அர்த்தம், 2 பவர் 8ன்னு அர்த்தம். 2 பைட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா, 2 பவர் 8 ஹோல் பவர் 2ன்னு அர்த்தம். 2 பைட்னா அப்போ 256 into 256 என்ன வேல்யூ வரும், ஒரு 64,000 சம்திங் ஒரு வேல்யூ வரும். அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிறது இதுதான் ஷார்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். இப்போ இங்கே இதெல்லாம் கீவேர்ட்ஸ், ரிசர்வ்டு வேர்ட்ஸ். பைட்டுன்னு சொன்னால் என்ன மீனிங், ஷார்ட்டுன்னு சொன்னால் என்ன மீனிங். இதுக்கு அடுத்த ஒரு ரேஞ்ச் பேசுவாங்க, இன்டிஜர், இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ், 4 பைட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பைட்டுனா ஒரு பைட்டுங்கிறது 8 பிட்டு. அப்போ 8 பிட்டுங்கிறது 2 பவர் 8 ஹோல் பவர் 4, அவ்வளோதான், ஹோல் பவர் 4. அதாவது 256 into 256 into 256 into 256, அப்படி தானே. இதை அப்படி எழுதலாம்ல, 2 பவர் 8 ஹோல் பவர் 4ங்கிறத 2 பவர் 8 பவர் ஹோல் பவர் 2 இப்படி எழுதலாம். இப்படி ரெண்டாக பிரித்து எழுதலாம். இப்படி எழுதுனா இது 256 into 256 இன்ட்டு அதே 256 into 256. இந்த ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இன்டீஜர்னு சொல்லலாம். இதை விட பெரிய நம்பர் வேணுமா அப்படின்னா அதை லாங் அப்படின்னு சொல்லுவோம். இதை விட கொஞ்சம் நீளமான நம்பர் வேணும் அப்படின்னா லாங்னு பேர். அது 8 பைட், இது 4 பைட்டுன்னா அது 8 பைட். இதெல்லாம் நம்பர்ஸ்க்கான கீவேர்ட்ஸ். அது நம்பர்ஸ்லேயும் ஹோல் நம்பர்ஸ்க்கான கீவேர்ட்ஸ். இதே மாதிரி புள்ளி வச்ச நம்பராக இருந்தால் ஃப்ளோட்டுன்னு பேசுவாங்க. அதுலேயே கொஞ்சம் நீளமான நம்பராக இருந்தால் டபுள்னு பேசுவாங்க. இது எல்லாமே நம்பர்ஸ்க்கு கீழே வர்ற கேட்டகரிஸ். என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஷார்ட்டாக பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள்.
மொத்தம் எத்தனை 6 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6ஓடு சேர்ந்து ஒரே ஒரு கேரக்டர் கொடுக்குற கேர், அதுக்கப்புறமா எஸ்ஆர் நோக்கு மட்டும் பதில் சொல்கிற பூலியன், ஒரே ஒரு பிட்டாக இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அதோட சைஸே எஸ்ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளோதாங்க. இதெல்லாம் சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பேசியிருக்கிற இந்த 8 கீவேர்ட்ஸ், ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். இந்த வார்த்தையை சொன்னால் இவ்வளோ தான் சைஸ் கொடுக்கணும், இந்த வார்த்தையை சொன்னால் இது எல்லாமே நம்பர்ஸ்க்கான வார்த்தைகள், நம்பர்ஸில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள். இதெல்லாம் எழுத்துக்கான வார்த்தை, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கான வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஜாவா என்ன பண்ணோம், இம்மீடியட்டாக போய் ஓகே பைட் கேட்டிருக்காரு, அப்போ நம்ம ஒரு பைட் மெமரி எடுத்து வைக்கணும், அந்த மெமரியில் இவர் கண்டிப்பாக நம்பரை தான் வைப்பார். ஷார்ட் கேட்டிருக்காரு, அப்போ ஷார்ட்னா 2 பைட் மெமரி எடுத்து வைக்கணும், அதில் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற நம்பர் தான் வைப்பார். அப்படிங்கிற ரெண்டையும் புரிஞ்சுக்கும். 2 இன்ஃபர்மேஷன். என்ன 2 இன்ஃபர்மேஷன்? ஒன்று ஹவு மச் மெமரி இஸ் நீடட், இன்னொன்று வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா இட் இஸ், என்ன டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. கைண்டுனா என்னது, கைண்டுனா என்ன வகை, என்ன டைப் அப்படின்னு மாற்றிக்கலாம். வாட் டைப் ஆஃப் டேட்டா இட் இஸ். இந்த வாட் டைப் ஆஃப் டேட்டா, டைப் ஆஃப் டேட்டாங்கிறது தான் சுருக்கி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 8 ஜாவாவில் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பேர். அப்போ ஏன் இதுக்கு டேட்டா டைப்ஸ்னு பேர், நம்ம கொடுக்குற டேட்டா என்ன டைப்பில் இருக்கணும். இப்போ எப்படி சொல்கிறது, கேரக்டருக்கும் 4 பைட்டு தான் இருக்கும், இன்டீஜருக்கும் 4 பைட்டு தான் இருக்கும். ஆனால் இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணுற ஒரு வேல்யூவை கேரக்டரில் ஸ்டோர் பண்ண முடியாது. ரெண்டும் 4 பைட்டு தானே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 4 பைட்டில் அது ஒரு நம்பரை தான் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு அதுக்கு ஏற்கனவே ஃபீட் பண்ணியிருக்காங்க, இந்த 4 பைட்டில் ஒரு எழுத்தை தான் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு ஏற்கனவே ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 8க்கும் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பேர். டேட்டா டைப்ஸுங்கிற பேரோடு சேர்ந்து அதோட விட மாட்டாங்க, இதை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிமிட்டிவ்னா ப்ரைமரின்னு அர்த்தம், ரொம்ப முக்கியமான டேட்டா டைப்ஸ், இல்லைனா பேசிக் டேட்டா டைப்ஸ். எப்படி புரிஞ்சுக்கிதான் ஸ்டார்டிங்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ப்ரைமரி ஸ்கூல் மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இதுதான் பேசிக் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் இதுக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பேர். மொத்தம் அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் 8. எல்லாம் ஓகே. ஆனால் இந்த டாப்பிக்கை டிஸ்கஷனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜஸ், டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜஸ்னு பேசுனீங்க. அப்படி பேசும்போது இடையில கொஞ்சம் பைத்தானை பற்றி சொன்னீங்க, இது பைத்தானில் இப்படி இருக்கும், இது பைத்தானில் இப்படி இருக்கும்னு சொன்னீங்க. போக அப்படியே ஜாவாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனீங்க. ஃபைன், ஓகே, ஜாவா செஷனுங்கிறதுனால ஜாவாவை டீட்டெயிலாக சொல்கிறீங்கிறது கூட ஒத்துக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லவே இல்லையே. ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜஸ்னால் என்ன, டைனமிக்கலி டைப் லாங்குவேஜஸ்னால் என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. அப்படின்னா எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இதே மாதிரியான டேட்டா டைப்ஸ் உண்டு. 1-2 டேட்டா டைப் கூட இருக்கும், இல்லை 1-2 டேட்டா டைப் குறைய இருக்கும். இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இங்கே 8, இது போக கொஞ்சம் அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ் உண்டு. இப்போ பைத்தான்லலாம் எடுத்துட்டோன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் 5 தான் இருக்கும். இங்கே இல்லாத ஒரு லாங்குவேஜ் ஒரு டேட்டா டைப் அங்கே இருக்கும், இங்கே இருக்கிற சில டேட்டா டைப் அங்கே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைட் ஷார்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பைட் இங்கே கொடுத்துருக்கோம், இந்த ஷார்ட் கொடுத்துருக்கோம்ல, இந்த பைட் ஷார்ட் அங்கே கிடையாது, லாங் டபுள்லாம் கிடையாது, இன்ட் ஃப்ளோட், புள்ளி வச்ச நம்பருக்கு ஒரு டேட்டா டைப், புள்ளி வைக்கலைன்னா ஒரு டேட்டா டைப், அவ்வளோதான் உண்டு. பூலியன் உண்டு, அங்கேயும் பூலுங்கிற பேரில் உண்டு. இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. அங்கே காம்ப்ளெக்ஸ்னு ஒரு டேட்டா டைப் பேசுவாங்க, இங்கே அது கிடையாது. இந்த மாதிரி சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது அந்தந்த லாங்குவேஜ் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனிவே அந்த லாங்குவேஜில் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் இந்த டிஸ்கஷன் என்ன, ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜஸ், டைனமிக்கலி டைப் லாங்குவேஜஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சில லாங்குவேஜஸில் அந்த டேட்டா டைப்பை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இப்போது ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜ் தான் ஜாவா. ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜ் தான் ஜாவானா என்ன அர்த்தம்னா, நான் இப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10ன்னு சொல்கிறேன்னு வைங்களேன், நான் முதல் தடவை சொல்லும்போது, 2வது தடவை சொல்லும்போதெல்லாம் நான் சொல்லணுங்கிற தேவையில்லை. இப்போ பின்னாடியே போய் நம்பர் ஈக்குவல்ஸ் 20ன்னு மாற்றுறேன்னா இந்த இடத்துல எந்த தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது முதல்ல நான் கண்டிப்பாக அந்த இடத்துல இன்ட்டுங்கிறத சேர்த்து சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஜாவா என்கிட்ட இது என்ன டேட்டா டைப், இது நான் இன்ட்டுன்னு டைப் பண்ணாமல் இப்படி டைப் பண்ணால் இது என்ன டேட்டா டைப், இது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, இது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, இது வேரியபிள்னு சொன்னால் இதோட டேட்டா டைப் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ நான் இன்ட்டுன்னு சொல்லணும். இதுதான் ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜ். டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ்னால் என்னென்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க டைனமிக்கலி டைப்டுனா, டக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க டைனமிக்கலி டைப் லாங்குவேஜஸ்க்கு. இப்போ டக் டைப்பிங்னா என்ன தெரியுமா, கிண்டல் பண்ணுறது.
எப்படி கிண்டல் பண்ணுறது? ஒரு வாத்து ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்குது, அதை பார்த்தாலே வாத்துன்னு தெரியாதா? ஒரு வாத்து தான் டக்கு தான் நடந்து போயிட்டுருக்குன்னு தெரியாதா? அதை பார்க்குறதுக்கு 2 கால் இருக்குது, அதோட அழகு வாய் வந்து இப்படி இருக்குது, அது பார்த்தா வாத்து மாதிரியே இருக்குது, இதனாலெல்லாம் நான் அது வாத்துங்கிற முடிவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லணுங்கிற தேவையில்லைல்ல. கரெக்டாக? அப்போது அதே மாதிரி இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10ன்னு எழுதிட்டேன். இந்த 10ங்கிறது இன்டீஜர்னு நான் வேறு சொல்லணுமா? இதை பார்த்தாலே இன்டீஜர்னு தெரியலையா? அதனால் நான் இந்த இடத்துல இன்டீஜர்னு சொல்ல மாட்டேன், எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக நான் இதை சொல்ல மாட்டேன். அப்படிங்கிறது தான் டைனமிக்கலி டைப்ட் லாங்குவேஜஸ். பைத்தான் வந்து ஒரு டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ். அதனால தான் ஒரு பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக. அவர் இந்த இன்ட்டு ஃப்ளோட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவை கிடையாது, எல்லாம் பைத்தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். 10ன்னு எழுதுனா இன்டீஜர், 10.5ன்னு எழுதுனா ஃப்ளோட், ட்ரூன்னு எழுதுனா பூலியன், ஃபால்ஸ், சரி அவ்வளோதான். இந்த இடத்துலையும் ஒரு பேர் எழுதுகிறேன், இப்படி பேர் எழுதுனா இது ஸ்ட்ரிங், ஒரே ஒரு ஆர்னு மட்டும் எழுதுனா இது கேரக்டர், இதையெல்லாம் அதுவே புரிஞ்சுக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். சரி, ஸ்ட்ரிங்குக்கு சொல்லுங்கள். ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப் கீழே வருமா சார்? நல்ல கொஸ்டின். ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப்புக்கு கீழே தான் வரும். ஆனால் எதுக்கு கீழே வராது அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு கீழே வராது. ஏன் வராது, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணணும். இந்த 8 தான் ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். நம்பர்ஸ்க்கு எழுதுனல இப்படி பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், இந்த 6ம் கேரக்டர் 1ம் பூலியன் 1, இந்த 8 தான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான், ஆனால் அது ப்ரிமிட்டிவ் இல்லை. அப்போ ப்ரிமிட்டிவ் இல்லைன்னா நான் ப்ரிமிட்டிவ், வெஜ் இல்லைன்னா நான்வெஜ். அதே மாதிரி நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அதில் வர்ற ஒன்று தான் ஸ்ட்ரிங். இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் பற்றி நீங்கள் பேசவே இல்லையே, டேட்டா டைப் பற்றி இவ்வளோ விலாவரியாக பேசுனீங்க, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகமும் கரெக்ட். அப்போ அதுக்கு ஏங்க நீங்கள் பேசலை அப்படின்னா, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும். ஏன் டீட்டெயில்டாக பேசணும்னா, இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒன்று, நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா கிளாஸுமே ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் ஸ்ட்ரிங்கை தான் சொல்லணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. வாய்க்கு வந்து எதை வேணாலும் சொல்லலாம். நான் லேப்டாப்னு சொல்கிறேன், நியூஸ் பேப்பர்னு சொல்கிறேன், டிவின்னு சொல்கிறேன். ஏன், இது எல்லாமே கிளாஸ் தான். கிளாஸ்னால் ஒரு டெம்ப்ளேட்னு சொன்னீங்க, இது எல்லாமே கிளாஸ் தான். ஹியூமன் பீயிங்னு சொல்கிறேன், பிளேயர்னு சொல்கிறேன், எப்படி சொன்னாலும் இது எல்லாமே கிளாஸ் தான். அதனால் எல்லா கிளாஸஸ்மே அது யூசர் டிஃபைன், நம்ம க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், ப்ரீ டிஃபைன்டாக இருக்கலாம். சில கிளாஸஸ் ஜாவாவே நமக்கு கொடுப்போம், அப்படி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் சரி, யூசர் டிஃபைன்டாக இருந்தாலும் சரி, பில்ட்டினாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான். சரி, அப்போ ஒரு கிளாஸ்னால் இப்போ யூசர் டிஃபைன்டு ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஏற்கனவே இருக்கிற கிளாஸஸை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, எனக்கு எப்படி தெரியும்? நான் இன்றைக்கி தான் ஜாவா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸி. எப்போவுமே கிளாஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரே வழி, அந்த ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 90% கிளாஸாக தான் இருக்கும். அப்படி கிளாஸாக இல்லாத ஒரு சில இடத்துல அது இன்டர்ஃபேஸாக இருக்கலாம். ஆனால் இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம இன்னும் படிக்கலை, அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்த்துக்கலாம். ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது, அதோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருந்தாலே அது ஒன்று கிளாஸ், அப்படி இல்லைன்னா இன்டர்ஃபேஸ். இது 2 தவிர வேறு எதுவுமே இருக்காது, அடித்து சொல்லலாம். அப்போது இப்போ உங்ககிட்ட ஒரு குட்டி சேலஞ்ச், ஆனால் டபுள் கோட்ஸுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்துக்கக்கூடாது. டபுள் கோட்ஸுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ். அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நான் அப்போ வெல்கம் டூன்னு அடிக்கிறேன், அப்போது இந்த வெல்கம்ங்கிறது கிளாஸா அப்படிங்கிறது இல்லை, அது இன்புட் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறது. சரியா? அதை எடுத்துக்காதீங்க. இப்போது உங்கள் ப்ரோக்ராம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது உங்கள் ப்ரோக்ராம். இப்போது உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருந்தாலே அது கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இதில் எத்தனை கிளாஸஸ் இருக்குது? 3 கிளாஸஸ் இருக்குது சார். 3 கிளாஸஸ் என்னென்னலாம்? ஹோம், ஓகே, ஸ்ட்ரிங், சிஸ்டம். நைஸ். ஹோம், ஸ்ட்ரிங், சிஸ்டம் 3. ஏன்னா அது இன்டர்ஃபேஸ் பற்றி பின்னாடி பேசுகிறோன்னு சொல்லியாச்சு. அப்போ இதெல்லாம் கிளாஸ்னே இப்போதைக்கு முடிவு பண்ணிக்கலாம். அப்படி முடிவு பண்ணிக்கிட்டால் இதில் ஹோம்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஆமாம் நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸ். ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஆமாம் எஸ் கேபிட்டலாக இருக்குது. சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த 3ல் இது 2ம் ப்ரீ டிஃபைன்டு பில்டின் கிளாஸஸ்,
இது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற கிளாஸ். அவ்வளோதாங்க. சரியா? அப்போ நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா அப்படின்னு போட்டு பார்ப்போம். அஃபிஷியல் சைட்ஸ்லேயே கூட பார்க்கலாம், ஜாவா டாக்ஸ் அப்படின்னு. எப்போவுமே ஜாவா டாக்ஸ்லேயே போய் ரெஃபர் பண்ணலாம், நல்லாவே இருக்கும், நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து தான் ஜாவா டி பாயிண்ட் மாதிரியான சைட்டெல்லாம் இதை கலர்ஃபுல்லாக எடுத்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே படிக்கிறதும் அங்கே படிக்கிறதும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ நம்ம படிக்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஸ்டாட்டிக்கலி டைப்ட். இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது. விச் மீன்ஸ் ஆல் வேரியபிள்ஸ் மஸ்ட் ஃபஸ்ட் பி டிக்ளேர்ட். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு முதல் தடவை பண்ணும்போது நீங்கள் இன்ட்டுன்னு சொல்லணும், அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஃபஸ்ட் பி டிக்ளேர்ட் பிஃபோர் தே கேன் பி யூஸ்ட். நீங்கள் கியர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன டேட்டா டைப்னு முதல்ல சொல்லணும். அப்போ அதை எப்படி சொல்லணும்? திஸ் இன்வால்வ்ஸ் ஸ்டேட்டிங் த வேரியபிள்ஸ் டைப். வேரியபிளோட டைப். அப்போ வேரியபிள்னால் என்னது? இந்த கியருங்கிறது தான் வேரியபிள். சரி, அப்போ வேரியபிள்னால் என்ன புரிஞ்சுக்கிடுறது? நான் இப்போ வேரியபிள் அடுத்த டிஸ்கஷன் அதுதான். அப்போ வேரியபிள்னால் நான் என்னென்னலாம் அங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேரியபிள்ங்கிறது நான் ஒரு விஷயத்தை சிஸ்டம் ஞாபகம் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் ஒரு பேர் சொல்லி சொல்கிறேன். இதுதான் எனக்கு பிடிச்ச டிஷர்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ என்னோடய டிஷர்ட்லேயே இது வந்து ஃபேவரிட் அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கப்பா அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எதெல்லாம் நான் சிஸ்டமோட மெமரியில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, என்னோடய இப்போ தமிழ் மார்க் வந்து 50 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 50ன்னா 50ங்கிறது என்னன்னு தெரியாது. நான் இப்போ அதை தமிழ்னு ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ நான் பின்னாடி என்னோடய தமிழ் மார்க் என்னன்னு நான் கேட்டுக்கலாம். கரெக்டாக? அதனால தான் இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ்னு பேர். வேரியபிள்ஸ்க்கு பொதுவாக ரெஃபரன்ஸ்னு பேர். அப்படி இல்லைன்னா ஐடென்டிஃபையர்ஸ்னு பேர். வேரியபிளோட இன்னொரு பேர் ஏன் இந்த 50யை நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? தமிழ்னு சொன்னனே அதை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனால இதுக்கு ஐடென்டிஃபையர்னு பேர். இந்த ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ, லெஃப்ட் சைடு இருக்கிறது ரெஃபரன்ஸ் நேம். அது மாறலாம். இன்றைக்கி 50 இருக்கலாம், நாளைக்கு 60 இருக்கலாம், 40 மாறலாம். அப்படி மாறலாங்கிறதுனால அதுக்கு வேரியபிள்னு பேர், ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேர். அப்போ இந்த ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் இங்கே பாருங்கள், தமிழ் மார்க் இஸ் 50 ஃபுல் ஸ்டாப் இப்படி எழுதுறத தமிழ் _ மார்க் ஈக்குவல்ஸ் டு 50. அப்போ இந்த ஈக்குவல்ஸ் டுங்கிறது என்ன வேலையை பண்ணுது? இஸ்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வேலையை இந்த ஈக்குவல்ஸ் டு பண்ணுது. இந்த ஈக்குவல்ஸ் டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது வந்து ஒரு ஆப்ரேட்டர். என்ன ஆப்ரேட்டர் தெரியுமா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னங்க பண்ணும்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அசைன்ஸ் ரைட் சைடு values to left side reference variable or identifier. வலது பக்கம் இருக்கிற வேல்யூவை எடுத்து இடது பக்கம் இருக்கிறதுக்கு ஃபிட் பண்ணும். நாளைக்கு நான் தமிழ் _ மார்க் என்னன்னு கேட்டால் 50ன்னு எனக்கு ஜாவா சொல்லும். அதனால் இதுக்கு வேரியபிள்னு பேர், ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேர். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இவங்க கியர்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டேட்டிங் தி வேரியபிள்ஸ் டைப் அண்ட் நேம் இப்படி. அவ்வளோதாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது இதை படித்து பாருங்கள். சரியா? பைட்டுனா என்ன? இஸ் அன் 8-bit சைன்டு. இந்த சைன்டு அன்சைன்டு இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். எவ்வளோ புரியுதோ அதை படிங்க போதும். 8-bit அவ்வளோதான். மினிமம் வேல்யூ ஆஃப் -128, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் நான் 127 ஏதோ எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன். 128 இங்கே ஒரு 120 கரெக்டாக தான் எழுதியிருந்தேன்னா. -128 0 127 ஓகே, இன்க்ளூசிவ். சரியா? அடுத்து ஷார்ட் அதே தான். 64,000 எப்படி வந்துச்சு? 256 × 256 வந்துச்சு, அதோட ரேஞ்ச். அடுத்தது இன்டிஜர் 4 பைட். அப்போது அதான் 32 பிட். ஒரு பைட்டுங்கிறது 8 பிட். அப்போ 4 8 32 பிட். அடுத்தது லாங் 64 பிட். 8 பிட் 8 8 64. அடுத்தது ஃப்ளோட் சிங்கிள் ப்ரிசிஷன் 32 பிட் IEEE. இதெல்லாம் IEEE ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? டபுள் அது 32 பிட்டுனா இது 64 பிட். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். அவ்வளோதாங்க. பூலியன் it has only 2 possible values, true and false. இவ்வளோதான் கேரக்டர். சிங்கிள் 16-bit யூனிகோட் கேரக்டர். மினிமம் வேல்யூ இப்படிலாம் கொடுத்துருக்காங்களா? இது இந்த /u இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம கவலைப்பட இதை பற்றி ஒருவேளை இங்கே போட்டிருக்கிறது புரியலையா? இது புரியலைன்னா இங்கே அப்படியே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு போட்டிருக்கோம்ல, இதில் போயிட்டு இமேஜஸில் போய் பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.
யாராவது ஒரு வெப்சைட்டில் இதை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. ஜாவா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், அவ்வளோதான். அப்போது அஃபிஷியல் சைட்டை கோ த்ரூ பண்ணுங்கள். எவ்வளோ புரியுதோ நோட் பண்ணிக்கோங்க, புரியாதது ஏதாவது இருந்தாலும் நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபால்ட் வேல்யூஸ்னால் என்னன்னே நமக்கு தெரியாதே. அப்போ நம்ம இதை நம்ம ட்ரெயினர்கிட்ட கேட்கணும். இல்லை வாட் இஸ் டிஃபால்ட் வேல்யூ, வென் டிஃபால்ட் வேல்யூ வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு இன்டர்நெட்டில் தேடணும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். சரியா? சம்மரி ஆஃப் வேரியபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்க்கு கீழே. இப்போ இதில் ஃபீல்டுங்கிற வார்த்தை, வேரியபிள்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ புரியுதோ எடுத்துக்கோங்க, புரியாததெல்லாம் விட்டுருங்க. புரியாத எதையுமே படிக்க வேண்டாம், கஷ்டப்பட்டு எதையுமே படிக்க வேண்டாம். ரொம்ப ரிலாக்ஸாக படிங்க. புரியலை ஆனால் புரியணும்னு ஆசைப்பட்றேங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சால் உடனே சொல்கிறேன், தெரியலன்னா நான் ரெஃபர் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த சைட்டை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ரெஃபர் பண்ணி உங்களுக்கு புரிஞ்ச ஃபார்மேட்டில் வேறு சில இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் கூட எடுத்து 2-3 சைட்டை ரெஃபர் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய மெட்டீரியல் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. அவ்வளோதான். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது சொல்லுங்கள். சரி, அப்படி கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம அடுத்ததை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? கொஞ்சம் இனிஷியலாக இந்த மாதிரி விஷயத்தை பேசிவிட்டு பின்னாடி ப்ரோக்ராம் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதாகவே கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு ரீகோ த்ரூ பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா பின்னாடி ஐயோ தெரிஞ்சதுன்னு விட்டோம், இப்போ உட்காந்து கஷ்டமாக இருக்கேன்னு தோணக்கூடாது. பார்த்துட்டு வாங்க. சரியா? இப்போ நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. Thank you, sir.